Hello everyone, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட் ஃபோன் பத்தி பேச போறதில்ல. போன வருஷம் போய் மார்க்கெட்டையே கலக்குன Samsung Galaxy S24 Ultra பத்தி தான் பேச போறோம். இப்போ கரண்ட்டுக்கு வந்துரும். இந்த ஃபோன் லான்ச் ஆகி 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. இப்போவுமே நிறைய பேர் இந்த ஃபோனை வந்து வாங்கலாமா, இது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கா, சாலிடா இருக்கா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இன்னும் நிறைய கேள்வி வந்து உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குன்னு தெரியும். ஸோ அதை பிரேக் பண்ண தான் இந்த வீடியோ. Samsung Galaxy S24 Ultra இந்த 2025ல இப்போ வாங்கலாமா, அதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ எண்ணில் நீங்க இந்த ஃபோனை வாங்கலாமா இல்லையான்ட்டு உங்களுக்கு ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் ஜெய். இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சாம்சங்ல டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். பழைய பார்த்து சாம்சங் டிசைன்ஸோட S24 Ultraவோட டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லும். ஏன்னா S24ல சாம்சங் டிசைனுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபிளாட் டிஸ்பிளே, டைட்டானியம் ஃப்ரேம், பாக்ஸி மாடல் லுக் சூப்பர் ப்ரீமியமாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். S22 S23 மாடல் எல்லாமே நமக்கு கர்வ் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்தாங்க. பட் S24லேருந்து நமக்கு ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்தாங்க. மார்க்கெட்ல செம்ம ஒரு ரீச் வந்து கொண்டு வந்துச்சு சொல்லணும். அண்ட் இது பிளஸ் டைட்டானியம் ஃபீல் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ நீங்க ஃபிளாட் அண்ட் ஸ்லீக் டிசைன் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். அடுத்த டிஸ்பிளேக்கு வரும். சாம்சங்கோட டிஸ்பிளேவை மார்க்கெட்ல எந்த ஃபோனாலையுமே அடிச்சிக்க முடியாது, இன்க்ளூடிங் ஐஃபோன் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா சாம்சங் தான் டிஸ்பிளேக்கு நம்பர் 1 சொல்லணும். S24 Ultraல என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.8 inch டைனமிக் AMOLED 2x with 2600 nits peak brightness. ஈவன் டைரக்ட் சன்லைட்ல கூட கிறிஸ்டல் கிளியரா நீங்க வந்து டிஸ்பிளேல யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அது எல்லாமே ஸ்க்ரோலிங் நீங்க பார்க்கும் போதுமே சரி உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபீல் வந்து கிடைக்கும்னு சொல்லணும். ஏன்னா அந்த டிஸ்பிளேவும் சரி அதோட எட்ஜஸுமே சரி செம்ம கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். மூவிஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த டிஸ்பிளே 2025ல கூட ஒரு ஃபிளாஷிப்பாகவே இருக்குன்னு சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் சைட் பார்த்தோன்னா இல்லை Snapdragon 8 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. 2024ல இது ஒரு பெஸ்ட்னு சொல்லணும். அண்ட் 25லுமே டெஃபினட்டா சொல்லலாம் ஒரு சூப்பர் ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் தரும்னு சொல்லலாம். டெய்லி யூசேஜ், மல்டி டாஸ்க், ஹெவி கேமிங்க்கு பக்காவா தாங்கும். அண்ட் சாம்சங் பிகர் வேப்பர் சாம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல் அண்ட் பெட்டரா கொடுக்கும். சாஃப்ட்வேர் அண்ட் ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்கணும் அப்படின்னா சாம்சங் லாங் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 2025ல கூட 1 UIல வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. 24 Ultraல ஒரு ஹைலைட் இருக்கு, கேலக்ஸி AI ஃபீச்சர். சர்க்கிள் டு சர்ச், லைவ் டிரான்ஸ்லேஷன், AI போட்டோ எடிட், AI ஜூம் எல்லாமே பில்டிங்கா கொடுத்துருக்காங்க. AI பிடிச்ச யூசர்ஸ்க்கு இது சூப்பர்னு வருது. பட் சில பேருக்கு வந்து அது பிடிக்கல. ஆப்ஷன் இருக்கிறது பெட்டர் தானே. அண்ட் எஸ் பென்னுமே இருக்கு. ஃபிளாட் டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு செம்ம கம்ஃபர்டபிள் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் பேட்டரி பத்தி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 24ல ஒரு சாம்ப் அண்ட் 25ல ஒரு ஃபுல் டே பேட்டரி வந்து நம்மளுக்கு வந்து தாங்குது. லைட்டா ஒரு மாடரேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு நம்மளுக்கு ஃபுல் டே வரைக்குமே சார்ஜ் தாங்கும். பட் நம்ம ஹெவி கேமிங், எடிட்டிங், நம்ம வீடியோகிராஃபி, போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேட்டரி கொஞ்சம் ட்ரெயின் ஆகதான் ஆகும். ஸோ டீசென்டான பவர் பேக்கப் வந்து நம்மளுக்கு தரும். ஏன்னா 24 ஏன்னா 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 24ல இது லான்ச் ஆகி 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகிறதுனால பேட்டரி கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சைட் பார்க்கணும்னா கவலையே பட தேவையில்ல. பேட்டரி நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு பேக்கப் வந்து தரும். சாம்சங்ல இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் த கேமரா. S24 Ultra மொத்த வேர்ல்டுமே திரும்பி பார்க்க வச்சது அவங்க கேமராவால. அதோட குவாலிட்டியும் அண்ட் ஜூம் ஃபீச்சரும் தான் எல்லாருமே திரும்பி பார்த்து 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ப்ரோ விஷுவல் இன்ஜின் வித் AI யூஸ் பண்ணியிருக்கு. டீடைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், நாய்ஸ் ரெடியூஷன் பண்ணுது, 5x டெலிஃபோட்டோ லென்ஸ், ஜூம் சிஸ்டம் சொல்லவே தேவையில்ல, இன்னும் சூப்பரா இருக்கும். லைட்டிங்ல கூட சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். பட் 2025ல லேட்டஸ்ட் ஃபிளாஷிப் ஃபோன் நிறைய வந்துருச்சு. அதுக்கு கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு இது கம்மியாக தான் தோணும். நம்ம டெய்லி யூசேஜ், டிராவல் ஆர் இன்ஸ்டன்ட் ஷாட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ S24 Ultra 2025ல வாங்கலாமா? நீங்க 3 to 4 years ஓல்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் S24 Ultra வாங்குறதுக்கு. ஏன்னா நீங்க அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு S24 ஒரு ஃபிளாஷிப் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு புதுசா தெரியும் அண்ட் சூப்பராகவே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் சைடா சரி, கேமரா சைடா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கும். S24 Ultra ஒரு நீங்க 3 to 4 years பழைய ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பெட்டர் ஆப்ஷன் நீங்க S24 Ultra போலாம் உங்க பட்ஜெட் ரேஞ்சில் இருந்தா. நீங்க Samsung Galaxy S24 Ultra பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா Amazon Great Indian Fairல சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பெட்டர் டீல் கிடைக்கும். ஏன்னா இப்போ டீல்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க பட்ஜெட் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்க பை பண்ணிக்கலாம் Amazonலயே. இதுதான் Samsung Galaxy S24 Ultraவோட ரிவ்யூ. நீங்க ஃபோன் வாங்க போறீங்களா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நான் அதை சேஞ்ச் பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.